ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னதோ மயக்கம் என் வீட்டில் இரவு அங்கே இரவா இல்லை பகலா எனக்கும் மயக்கம் நெஞ்சில் என்னவோ நினைச்சு நானும் தான் நினைச்சேன் ஞானதாரது யோசிச்சா தெரியும் யோசனை வரல தூங்கனா விளங்கும் தூக்கம் வரல பாடுறேன் மெதுவா உறங்கு சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம் ನೋಟ ಬಂಗಾರವಾಯಿತೆ ಶಿವಲ್ಲಿ ಮಾತೆ ಮಾಣಿಕ್ಯವಾಯಿತೆ நான்லாம் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா? ஓ செம்ம செம்ம. சொந்தமாக பேங்க்கே வச்சிருக்கேன். பேங்க்கா? என்ன பேங்க்கு? பவர் பேங்க்கு. சீப்பா உனக்கு என்ன வந்து சார்ஜ் போட்டுக்கோ. போரா, டென்ஷன் ஆகாத. Hey channel, welcome to my guys. Do fun with sibling subscribe. ஒண்ணுமே தெரியல அன்எஜுகேட்டட் ஃபெல்லோ. Do like, share, comment and subscribe. உனக்கே ஒண்ணுமே தெரியல. நம்ம கீழே டெக்ஸ்டாவே போட்டுடலாம். வீட்டில் சும்மா இருக்குமேன்னு சொல்லி கோகனட் கேசரி செஞ்சேன். ஒரு கடாயில் ரவை எடுத்து போட்டுட்டு அந்த ரவையை கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரவை எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவு சர்க்கரை எடுத்துட்டு ஃப்ரை பண்ண ரவையை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே கடாயில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு ரவை முழுங்குற அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஸ்பீடாக இருக்கும்போது தண்ணி ஊற்றினீங்கன்னா நம்ம இப்போ புகை வரும். ஃப்ரை பண்ண ரவை சர்க்கரை கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி மொத்தமாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. எப்படி ஸ்லோ மோஷன்லாம் பயங்கரமாக இருக்கா? மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எண்ணெயும் தண்ணியும் சூடாகிட்டு இருந்துச்சுல அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காத மாதிரி. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே பபுள்ஸாக வர ஆரம்பிச்சிடும். பார்க்கவே அழகாக இருக்கலாம். அப்பயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்க ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக செஞ்சதுக்கப்புறம் கேசரி கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் தட்டில் மாற்றி நம்ம கேக் மாதிரி அப்படியே சைடெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிசைனுக்கு அப்படியே பாதாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சூட்லாம் ஆறுனதுக்கப்புறம் கேக் மாதிரி வெட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கோகனட் ஃப்ளேவர்ன்றனால டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. நான் செஞ்சுன்றதுக்காக சொல்லலை, நிஜமாவே சூப்பராக தான் இருந்துச்சு. கீர்த்தனா கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ண வச்சோம். கீர்த்தனாவும் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லிச்சு. மழலை எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீலை நான் பருவமழை சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. ஆழியில் இருந்து அலசி இழுத்தேனே அடைக்கலம் அமைக்க தகுந்தவன் தானே. அடி அழகா சிரிச்ச முகம் நான் நினைச்சா. வேணான்னா நீ இங்கே கூட இருக்கலாம், வேணும்னா கூடயும் வரலாம். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம்.
இங்கே நீ இருக்கலாம், கூடயும் நீ வரலாம். இட்ஸ் யுவர் விஷ். இட்ஸ் அப் டு யூ. இங்கேயும் கூடயும். சடனாக வெளியில் போயிட்டு இருக்கும்போது என்னோட ஃபேவரட்டான ஒரு விஷயத்தை பார்த்தேன். என்னன்னா, இது பேர் வந்து மொய்லஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பர்மா ஃபுட், ஓகேவா? பால் கொல்கட்டை செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செஞ்சு அந்த கிளாஸில் போட்டு வச்சிருப்பாங்க. கூடயே கொஞ்சம் ஐஸு, அப்புறம் கோகோனட் மில்க்கு, அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் போட்டு தருவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான்லாம் சின்ன வயசில் நிறைய தடவை குடிச்சிருக்கேன். சின்ன வயசில் நான் குடிக்கும்போது இதோட ப்ரைஸ் என்னன்னா 10 ரூபா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 15 ரூபா. ஆனால் 15 ரூபாய்க்கு இது வந்து நிஜமாலே ஒருத்தர் தான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு குடிக்கிறேன்னா, சின்ன வயசில் குடிச்சது எங்கள் வீட்டானலாம் இது கிடைக்கவே இல்லையா, அதனால் பார்த்தோன்னே குடிக்கணும் போல தோணிடுச்சு. வீடியோ பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்பூனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டீசெண்டாக குடிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். இது வேலைக்காகாது, நம்ம எப்பயும் போல் குடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஸ்பூன் எடுத்து ஓரம் வச்சு நான் எப்பயும் போல் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கீர்த்தனாவே நான் இதே மாதிரி குடிக்க சொன்னேன். நான் ஒன்று மாதிரிலாம் இல்லை, நான் டீசெண்டாக தான் குடிப்பேன்னு சொல்லி டீசெண்டாக குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மொயிலிசம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா சொல்லி கான்வாஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெடில்ஸ் பக்கம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு இருக்கும்போது ட்ரீட் ஸ்பாட்னு ஒரு கடையை பார்த்தோம். பார்க்கவே வித்தியாசமாக இருந்துச்சு. ட்ரக்கில் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஷவர்மா, பாபிக்யூ எல்லாமே கிடைக்கும். நம்ம வந்து ட்ரீட் ஷவர்மாவும் அப்புறம் மெக்சிகன் ஷவர்மாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ட்ரீட் ஷவர்மா வந்து 1500 rupees, மெக்சிகன் வந்து 80 rupees, ஓகேவா? நான் வந்து அதிகமாக ஷவர்மாலாம் சாப்பிட்டதே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஷவர்மா செய்யறது வீடியோ எடுக்கும்போது எனக்கு சாப்பிடணும் போல தோண ஆரம்பிச்சிச்சு. அவங்க வேறு சிக்கன் வேறு நிறையா போட்டிருந்தாங்களா, ப்ளஸ் அவங்க கொத்து வரட்ட மாதிரி டொப்பு டொப்புன்னு தட்டியிருந்தாங்க. வீடியோ எடுக்கும்போது எப்போ தான் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து அதிகமாக ஷவர்மா சாப்பிட்டதில்ல. ஸோ மெக்சிகன் ஷவர்மா வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் 3 பேர் போயிருந்தனால அந்த ஒரு ஷவர்மாவும் 3 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா காரமாக சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரீட் ஷவர்மா 3 ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டோம். என்ன ஒன்று காண்டாக இருந்துச்சுன்னா, அந்த பேப்பரை பிரித்து சாப்பிட்றது தான் காண்டாக இருந்துச்சு. மற்றபடி உள்ள ஃபில்லிங்லாம் நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஓரளவுக்கு டீசெண்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. 1500 rupees ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருந்துச்சு. நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. நான் சும்மா பேசினடி இனி ஸ்கூலுக்கு டானடி. நான் சும்மா பேசினடி இனி ஸ்கூலுக்கு டானடி. வீட்டில் சும்மா இருக்க போர் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த டைம் பார்த்து என் ஃப்ரெண்ட் வந்து ஃபோட்டோ ஷூட் போகலாமான்னு கேட்டான். சரி, ஓகே, நம்மளுக்கும் எதுவும் அதிகமாக ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கலையே, ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு நானும் ஃபோட்டோ ஷூட் வரேன்னு சொல்லிட்டேன். ஃபோட்டோ ஷூட்னு ஏதாவது ஈஸியான லொக்கேஷன்ஸ் ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தா லொக்கேஷன் தெரியவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச லொக்கேஷன் ஒன்று இருக்குன்னு சொல்லி அங்கே கூட்டு போனான். எதில் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா Canon 3000D. கேமரா பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட அண்ணனோடது. நான் இதுவரையும் ஃபோனில் தான் எடுத்திருக்கேன், ஓகேவா? DSLRல எடுத்ததில்ல. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி ஆர்வமாக இருந்துச்சு. நாங்கள் கிளம்புற டைம் பார்த்தீங்கன்னா 3:30 இருக்கும். இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சு. இந்த கத்தி படத்தில் ஆத்தி அண்ணனின்னு ஒரு சாங் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ரௌனி ஸ்டோனில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். எப்படி செம்மையாக இருக்கா? இன்னும் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் போடுவேன், லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் தரேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சா. ஸோ அந்த இடத்துக்கு பை பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. பக்கத்தில் இருக்கிற மால் போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயும் போய் சும்மா இல்லை, கேப் இருந்துச்சு, கவு பாய் மாதிரி ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆஹா, இதை தான் இத்தனை நாள் தேடிட்டு இருந்தேன். ரோட்டில் எதார்த்தமாக போயிட்டு இருக்கும்போது அந்த தள்ளுவண்டி கடையை பார்த்தேன். என்னோட ஃபேவரட்டான எல்லா ஸ்வீட்ஸுமே இருந்துச்சு அதில். சின்ன வயசுலலாம் நான் நிறைய இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பேன். என்னென்னா ரவா லட்டு, இந்த தேங்காய் பர்ஃபி, அப்புறம் கமரக்கட்டு, இஞ்சி மரப்பா, அவுள் உருண்டை. என்னோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த அவுள் உருண்டை தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எது எடுத்தாலும் 10 ரூபா சொல்கிறாங்க. 10 ரூபாவா? 20 ரூபா கூட தரலாம், அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி தள்ளுவண்டி கடையில் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வாங்கி வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்கு போய் சாப்பிடலாம்னு சொல்லி எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கவர்க்குள்ள போட்டு வச்சுக்கிட்டேன். ஐயோ, வீட்டுக்கு போகிற வரலாம் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவுள் உருண்டை செம்ம இனிப்பா சரியான டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாயில் வச்சோன்னே டேஸ்ட்டில் அப்படியே மயங்கிட்டேன். நிஜமாலே செம்ம டேஸ்ட்டுங்க. எனக்கு வந்து அவுள் உருண்டை ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் பர்ஃபி பிடிக்கும். என் தங்கச்சிக்கு அவுள் உருண்டை அவ்வளோவா பிடிக்காது, தேங்காய் பர்ஃபி தான் ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? நான் சாப்பிட்டுட்டு இன்னொன்று வைங்க அப்படிலாம் சொன்னேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, மூட்டு வாழ வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிலாம் சொன்னாங்க. என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா தேங்காய் பர்ஃபி டேஸ்ட் பண்ணி பார்த்துச்சு. தேங்காய் பர்ஃபி அதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் புட்டு தாடின்னு சொல்லிட்டு ரோட்லேயே சாப்பிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். ஸ்வீட்டு சாப்பிட்டாலே என்ன ஒரு ஆனந்தம். ரெடில்ஸில் இருக்கிற விபி மில்க் டைரின்ற கடைக்கு வந்திருந்தேன். 15 ரூபாய்க்கு சூடான பாதாம் பால் தராங்க. ஈவினிங் டைமில் யாரெல்லாம் சூடான பாதாம் பால் குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு குண்டா நிறைய ஃபுல்லாக பாதாம் பாலோட சுட இருந்துச்சு. மேலே இருக்கிற பாலாடை எடுத்து பாதாம் பால் மேலே ஒரு லேயர் மாதிரி போட்டாங்க. அதுக்கப்புறம் பாதாமுக்கு மிக்ஸ் பண்ணுற அந்த பவுடர் எடுத்து மேலே அப்படியே லைட்டாக தூவி விட்டாங்க. நான் இதுவரையும் சூடான பாதாம் பால் குடிச்சதில்லை, பாதாம் ஜூஸ் வேணால் குடிச்சிருக்கேன். அதே ஆர்வத்தோட வேகமாக எடுத்து குடிக்கலான்னு பார்த்தா என் நாக்கே போச்சு. ஆர்வத்தில் சூடாக இருந்ததை மறந்துட்டேன். சூடு ஆறுனதுக்கப்புறம் குடிச்சு பார்த்தா செம்ம டேஸ்ட்டு. என் தங்கச்சும் ட்ரை பண்ணி பார்த்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு சொல்லிச்சு. யாரெல்லாம் சூடான பாதாம் பால் குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.